புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. So understand this very அப்ப clearly. நம்முடைய தகப்பனுடைய கரெக்டர் நீங்க பழைய ஏற்பாட்டில பார்க்கும் பொழுது அவரை கிட்டி சேர்வது என்பது ஈஸியான காரியம் அல்ல, உண்மைதான். In the Old Testament, getting closer to a God was not an easy task. ஆனாலும் Even though அவருக்குள்ள அந்த தகப்பனுடைய கரெக்டர் இருந்ததனால கொஞ்சமாவது என்னுடைய முதியாவது நீ செய் பாரு அப்படின்னு காண்பிக்கிறாரு பாருங்க. as because he had this character of a father, he is showing at least see my rear side. அப்ப நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு காரியம், Today the Lord shows to us, நாம பிதாவாக கூப்பிட்டோம் என்று சொன்னால், if we call him as a father, இன்றைக்கு நமக்கு முதுகை அல்ல அவருடைய முகத்தையே நமக்கு காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். but today he will show us his face. என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகக்கூடிய அந்த திரைச்சீலையை கிழித்து விட்டார். Because the Lord have torn the veil so that we can just enter into அப்ப the most நான் holy நீங்களே place. எப்ப வேணுமானாலும் என்ன செய்ய முடியும்? அப்பாட்ட போக முடியும். So yourself and myself we can go into the தைரியமாய் Father அவருடைய அந்த பலிபீட தண்டையிலே நாம கிட்டி சேர முடியும். with boldness we can enter into தைரியமாய் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம நிக்க முடியும். with boldness we can enter into his most holy place. ஆமா, புள்ள வந்துட்டு எப்பவுமே சொல்லி போட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. It's not necessary for the son to let him know before. ராஜாவாக பார்த்தா அது மெதட்டு வேற. If you see him as a king, காடாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெதட்டு வேற. If you see him as a god, the method பிள்ளை என்று சொன்னா சொல்லி போட்டா வரும். If it's a son, will it announce before and come? பிள்ளைகள் சொல்லி போட்டு வர மாட்டாங்க. The children will not let's before. நான் 5 மணிக்கு தான் அப்பாட்ட பேசுவேன். I will have an appointment with the father at 5 அப்படி இல்ல. o'clock. நான் 24 hours எப்ப வேணும்னாலும் என்ன செய்ய முடியும்? அப்பாட்ட பேச முடியும். 24 hours I would be able to எப்ப வேணுமானாலும் அவரிடத்துல ஓடி வர முடியும். anytime I can come எப்ப வேணுமானாலும் அவரோட நான் பேச முடியும். anytime I can speak. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். Understand this very இந்த clearly. அப்பா என்கிற அந்த உரிமையை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to completely understand this father relationship. அப்ப அவருடைய கரெக்டரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். So God expects us to identify his character. அவருடைய இன்னொரு கரெக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, and the another character of the father is, வேதத்திலே எடுத்து பார்க்கலாம். மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் chapter 6 verse 26 ல இருந்து 32 வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், if we read from Matthew chapter 6 from verse 26 to 36, ஆமென், அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. as we read there, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், look at the birds of the air, அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, they do not sow or reap, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, or store away in barns, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், and yet your heavenly father feeds them. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Are you not much more valuable than they? நீங்க தெய்வம் என்கிற கரெக்டர்ல பார்க்காம, if you don't see him as a god, உங்க பரமபிதா என்ற தலைப்பில எண்ணத்தில் அவரை பார்க்கும் பொழுது, but when you just view him as your father, அவரை எப்படி பார்க்க முடியும் என்று சொன்னால், how you can see him அவர் as, உங்களை விசேஷித்த விதத்தில் போஷிக்கிறவர் என்று பார்க்க and he முடியும். is a god who feeds you specially. எப்படி விசேஷித்த விதத்தில் என்றது தான் இந்த இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. And that's how where he shows என்ன here. சொல்றாரு? ஆகாயத்து பட்சிகளை நீங்க கவனிச்சு பாருங்க. Look at the birds of the air. அதான் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? போஷிக்கிறாராம். And he feeds them. அவர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புகளை போஷிக்கிறாரு. To all the creation that he has created, அவைகளை போஷிக்கிறவர், அதை பார்க்கிலும் அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறதுனால, and more than he feeds them, he is a father to you. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிற அந்த கரெக்டர் நம்முடைய பிதாவினிடத்தில் உண்டு. Our God has got this character that as a father feeds to their children. புரியுதா? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand this very அதே clearly. அதிகாரம் 30வது வசனம் The சொல்லுகிறது, same chapter verse 30 says, அற்ப விசுவாசிகளே. you யாருக்கு சொல்றாரு? of little faith. Who does he say? நமக்கு தான் சொல்றாரா? Is it to us? நமக்கு சொல்லல. He is not saying it for us. அவிசுவாசமா இருக்கிறவர்களுக்கு சொல்றாரு. But to the people who has this unbelief. நான் கேட்கிற அவருக்கு கவனிக்கிறாரே இல்லையே. I'm calling but he is not என்ற நிலை answering. அவருக்கு தெரிய மாட்டேங்குது. He doesn't know my state. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவர் சொல்றாரு. It's to them that he is saying this. நல்லா புரிந்து கொள்ளுங்க. We need to understand. நானும் நீங்கள் அவருடைய பிள்ளை என்று சொன்னால், if we are his children, அப்பா நிச்சயமாக நம்மளை போஷிப்பாரு. father will definitely feed அப்பா us. நிச்சயமாக நம்ம தேவைகளை சந்திப்பாரு. Definitely father will answer ஆமா, all நம்ம our needs. பறவைகளை பார்க்கும்போது அதைத்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்து When we வைக்கிறாரு. see the birds, that's நான் what the Lord. சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புக்கு நான் என்ன சரியான டைமுக்கு போஷிக்கிறேன். To all the creation that I have created, I'm feeding them at the right time. ஆமென். அதுல எந்த குறை நான் வெச்சது இல்ல. I have not put any நான் shortness அதே in நான் them. பெர்ஃபெக்ட்டாக போஷிக்கும் போது, If I can do that perfectly, நீங்க என்னுடைய பிள்ளைகள், you are my children. நான் உங்களை எப்படி போஷிக்காம இருக்க How முடியும்? can I not be without feeding அவர் you? அதனால தான் சொல்றாரு, And that's why the God இன்றைக்கு says, இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? and that's why he says, if that is how God clothes the grass of the field which is here today and tomorrow is thrown into the fire, will he not much more clothe you?
ஆமா, நமக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்கிற பொறுப்பு தகப்பனிடத்துல உண்டு. Whatever our needs are, but it is his responsibility to போஷிக்கிற fulfill it. பொறுப்பு அவரிடத்துல உண்டு. Feeding character is his. ஆமா, நாம போயிட்டு முறையிட வேண்டிய அவசியம் We கிடையாது. don't need to go and cry out to him. அவர் போஷிக்கிற தகப்பன் என்பதை புரிந்திருந்தால் போதும். If we just understand that he is a father who feeds you, that ஆமா, alone is என்ன enough. தேவைகள் இருந்தாலும் அவரிடத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? உரிமையோட அப்பா எனக்கு இதை வாங்கி தாங்கன்னு சொல்ல முடியும். Whatever our needs are, with a full right, we can run out to him and say, Father, get this to me. சில பேர் என்ன செய்யறது இல்லைன்னா அவர் தருவார் தானே என்று போட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. There are some people who will also have this thought, okay, he will give me. And then நல்லா they will புரிந்து be கொள்ளுங்க, quiet. ஆண்டவர் கேட்கும்படிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். Just understand this very clearly. As you ask, he had taught நம்முடைய you. தேவைகளை அவரிடத்தில் சொல்லுவதற்கும் பழக வேண்டும். We have to practice ourselves to ask him all our desires. அப்போ என்னுடைய தேவை எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் Whatever my needs are, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் சொன்னால் as I am his child, நிச்சயமாக அவர் என்னை போஷிப்பார். definitely he will அது feed எந்த me, தேவையாக இருந்தாலும் whatever the need is. ஆமென். நீதிமான் அப்பத்துக்கு இறைஞ்சி திரிஞ்ச ஆண்டவர் விட்டதே இல்லை. A righteous person will not wander for a food. ஆண்டவர் நிச்சயம் போஷிக்கிறவர். Definitely our Lord will அடுத்ததாக feed them. ஆண்டவருடைய இன்னொரு கரெக்டரை பார்க்க The வேண்டும். another character of God. மத்தேயு புத்தகம் chapter 5 verse 45ல வாசித்தீங்கன்னு சொன்னா. In Matthew chapter 5 verse 45. நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். chapter 7 verse 11 வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். என்ன இங்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்னு சொன்னால், What does God teach us here? நம்முடைய தகப்பன் ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார். Our father is a very responsible father. அப்ப நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்பாக தகப்பனுடைய கரெக்டரை புரிந்து கொள்ள வேண்டும். Before we pray, we need to understand the characteristics of a ஆமென். father. அவரிடத்துல நாம கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிறவர். When we ask him, he will give. வேண்டிக் கொள்கிற நன்மையான வகையை அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். And he knows to fulfill us with our good gifts. இந்த மத்தேயு 5:45ல வாசிக்கிறோம். As we read it in Matthew 5:45. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்றாராம். As அது அவருடைய பொறுப்பு, அவருடைய பொறுப்பை காண்பிக்கிறது. It says he causes a sun to rise on evil as well as on the good. That shows சிருஷ்டிப்புகள் மேல ஆண்டவருடைய பொறுப்பை காண்பிக்கிறார். அவர் சிருஷ்டித்த நிமித்த அந்த பொறுப்பை காண்பிக்கிறார். he shows his responsibility on the creation which he has created. அப்போ சிருஷ்டிப்புகள் மேல அவ்வளவு பொறுப்பு இருக்கும்னு சொன்னா அவருடைய பிள்ளைகள் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை If இருக்கு. he is so responsible on the creation he has created, how much more responsible he will be for his children. இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கணும். For us who are a part of a congregation, we நான் need to have எவ்வளவு this feeling. என்னுடைய பிள்ளைகள்ல பொறுப்பாக இருக்கிறோம் அதை பார்க்கிலும் அவர் என் மேல பொறுப்பாக இருக்கிறார், அக்கறையாக இருக்கிறார். Much more how I am responsible for my children, he is much more responsible on me. அப்ப நாம ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக இதெல்லாம் புரிந்திருக்க வேண்டும். Before we pray, we need to understand all this. இப்ப நம்ம அப்பாட கரெக்டர்களை கரெக்டா புரிஞ்சிட்டோம்னு சொன்னா If we understand the characters of the father ஜெபிக்கிறதுக்கு correctly, முன்பாக தெரிஞ்சிரும். Before we அவருடைய pray, கரெக்டர் இது அவர் நிச்சயமாக செய்வார். this is what his character அவர் is. போஷிக்கிறவரா இருக்கிறார், நிச்சயமா என்ன போஷிப்பார். And he is a God who feeds என் மேல and அக்கறையா definitely he will இருக்கிறாரு, feed. அதனால நான் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் நிச்சயம் பதில் தருகிறவர் மாத்திரமல்ல, அவருடைய அக்கறையோடு என்னை விசாரிப்பாரு. And he is a God who cares for me, so whether I ask or not, definitely he will fulfill all my needs. இன்றைக்கு சபை மக்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்க. The congregation has to நம்மளுடைய understand மனசுக்குள்ள என்ன this. செஞ்சிட கூடாதுன்னா போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம குழம்பி கொண்டிருக்க தேவையில்லை. In our minds, we should not just dump everything and get confused because of என்ன that. whatever என்ன சிச்சுவேஷன்ல நம்ம போய் Whatever கொண்டிருந்தாலும் situation you are going through at the moment, தைரியமாக அவரிடத்துல சொல்லி பழகுங்க. just with boldness come to him and say நமக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரா இல்லையா? that God has prepared everything for us, is it not? அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் சகலத்தையும் ஆண்டவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாரு. He has prepared everything for the people who just love him. நிச்சயமாக நமக்குரிய எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. Definitely he has prepared நம்முடைய everything for குடும்பத்துக்கு us. தேவையான எல்லாம் அவரால ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. All the needs of our families has been prepared by him. ஏன்னா அவர் பொறுப்புள்ள தகப்பன். Because he is a responsible புரியுதானே? father. அப்ப நான் கேட்கிற அவசியம் எனக்கு உண்டு. Yes, I need to ask him. ஏன்னா அவர் பொறுப்புள்ள தகப்பனா இருக்கிறார், நான் அவரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாக செய்ய முடியும். Yes, he is a responsible father, and when I ask him, definitely he will answer.